மனோஜ் பயந்துட்டு எனக்கு போன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலங்க. உடனே அங்கிருந்து கிளம்பி வர சொல்ல வேண்டியதானே? ரூம பூட்டி வச்சிருக்காளாங்க. இவன் வெளிய போனா தூக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டாளா அந்த கடங்காரி. அப்ப பார்லர் அம்மா இவனை நல்லா லாக் பண்ணிடுச்சு. மனோஜுக்கு போன் பண்ணு. அது கஷ்டங்க. அவ கூப்பிடும் போதே அவளுக்கு தெரியாம தான் போன் பண்ணா. இப்ப நான் கூப்பிட்டா அவ பாத்துருவாங்க. அவ ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா மனோஜை புடிச்சு உள்ள வைப்பாங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. எதுக்கு நம்மளையும் கேட்காம வக்கீலையும் கேட்காம அவளை பார்க்க போனா? எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான். அவ தாங்க டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கிறேன்னு அவனை வர சொல்லியிருக்கா. அதுக்கு இப்ப என்னங்க பண்றது? அப்ப அவன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானமா? உங்க செல்ல பிள்ளை உங்களுக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லுவீங்க? ஏய் இப்ப இதெல்லாம் பேச நேரம் இல்லடா. மனோஜ் எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வரணும். நீ தான் எதுவா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவியே. நீ உங்க அம்மா புள்ள தானே? உங்க அம்மா இங்க வர சொன்னியா? சொல்லி இருப்ப. கண்டிப்பா எப்படியும் அவங்க வந்துருவாங்க. வந்து இப்ப கதவை தட்டுவாங்க. அப்படி நடந்தா அடுத்த நிமிஷமே நான் அதுல தொங்கிடுவேன். அப்புறம் நீயும் அம்மாவும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதான். இல்ல நான் எதுவும் வர சொல்லல. நீ கண்டிப்பா சொல்லிருப்ப. அப்படி அவங்க வந்தா நான் உயிரை அப்பவே விட்டுருவேன். என்னாச்சு? நான் இங்க வந்து அவ தூக்குல தொங்கிடுவாளாம். அவன் உனக்கு போன் பண்ணதை அவ தெரிஞ்சிருப்பா. அவ இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டுறான். அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா பூச்சாண்டி கட்டிட்டு இருக்குது. போகாம பிரச்சனை ஆயிடும். நாங்க போயிட்டு வரோம். நீ வாமிடா. போயிட்டு வர மாமா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே நடந்துகிட்டே இருப்ப? இங்க 2 பேப்பர் இருக்கு. இதுல ஒண்ணு நீ சைன் பண்ணணும், இல்ல நான் சைன் பண்ணணும். நான் சைன் பண்ணா உனக்கு என்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். எனக்கு இந்த உலகத்துல இருந்தே விடுதலை கிடைக்கும். இதுவே நீ சைன் பண்ணா நாம 2 பேரும் ஒன்னா கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். முடிவு உன் கையில. முதல்ல அங்க கட்டி இருக்கிற சாலையை ரிமூவ் பண்ணு. அது நீ சைன் பண்றதுல தான் இருக்கு. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? 2 வருஷம் என்ன ஏமாத்தி கூட வாழ்ந்தல, இதுக்கப்புறமா என்ன ஏமாத்தும் கூட வாழ சொல்றியா? என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? மனோஜ், நான் பொய் சொல்லிருக்கேன், இல்லைன்னா சொல்லல. ஆனா நான் உன் கூட வாழ்றதுக்காக தான் அந்த பொய் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் மனோஜ். உனக்கு மட்டும் லவ் தப்புமா? எனக்கு உன் மேல லவ் இல்ல. உனக்கும் என் மேல லவ் இருக்கு மனோஜ். எனக்கு அது தெரியும். உன்னோட கோவம் ஒரு கண்ணை மறைக்குது, உங்க அம்மா இன்னொரு கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாலே உனக்கு என் மேல இருக்கிற எல்லா கோவமும் போயிடும். நீ இல்லாம எனக்கு லைஃபே இல்ல மனோஜ். இங்க பாரு மனோஜ், உன் அம்மா சொல்றதை மட்டும் கேட்டுட்டுதான் நீ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆண்டி உன் கூட இருக்க போறது கொஞ்ச நாள் தான், ஆனா லைஃப் லாங் உன் கூட இருக்க போறது நான் தான். சைன் பண்ணு, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. உன் அம்மாவா தான் இருக்கும். நான் சொன்னதை மீறி அவங்கள வர வச்சுட்டல. நான் சொன்ன எதையுமே நீ நம்பலல்ல.